வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளில் நடக்கக்கூடிய யுத்தத்தை பற்றி 6வது அப்டேட் பார்க்க போகிறோம். இது டீட்டெயில்டு அனாலிசிஸ், மிஸ் பண்ணாதீங்க. வாஷிங்டன் போஸ்ட்டில் ஒரு கட்டுரை வெளியிட்டிருந்தாங்க. சவுதியோடைய கிங் முகமது பின் சல்மன் மற்றும் இஸ்ரேலோடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ, இவங்க 2 பேர் தான் ட்ரம்ப்பு கிட்ட ஒரு கடுமையான லாபி பண்ணி, ட்ரம்ப்போடைய சுற்றாத்தார் அவங்ககிட்ட ஒரு கடுமையான லாபி பண்ணி ட்ரம்ப்பை கன்வின்ஸ் பண்ணி இந்த யுத்தத்தை ஆரம்பிக்க வச்சாங்க அப்படின்ட்டு. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் நல்லா கவனிங்க. நான் அப்போ தான் அதை போட்டுட்டு மதுரையை நோக்கி வந்துட்டு இருக்கும்போது காலையில் இந்த யுத்தம் அதாவது துவங்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு இடத்துல பாசிட்டிவாக இருக்குது, அது மாதிரி துவங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒமானோடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அதில் ஈரான் மிக சில கோரிக்கைகளில் இறங்கி வந்திருக்கிறாங்க. செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அவங்க தடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அணு ஆயுதத்தை நோக்கி அவங்க போகமாட்டோம், இன்ஸ்பெக்ஷனுக்கும் ரெடி அப்படின்ற போது இது பாசிட்டிவாக போகுது. அப்படின்னா ஒமான் ஒரு நியூட்ரல் நாடு, இருக்கக்கூடிய நாடுகளே ஓரளவுக்கு சென்சிபிளான நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒமான் தான். ஸோ ஒரு பாசிட்டிவான ஒரு வாய்ப்பு, ஏதோ ஒரு இருளில் ஒரு சின்ன ஒளி வந்து தெரிஞ்சுது. 8 மணி நேரத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்துகிறாங்க. அப்போ என்ன ஆச்சு நடுவில் அப்படின்னு போகும்பொழுது இந்த ஒரு இடத்துல நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டியது இருக்குது. முகமது பின் சல்மன் அவர்களுக்கு, அதாவது சவுதிக்கு எப்பயுமே அது உண்மையான பேர் அரேபியா, சவுதின்றது உங்கள் குடும்ப பேர் சவுதி அரேபியான்னு ஆயிடுச்சு. நீங்கள் அந்த மிடில் ஈஸ்ட் பாலிட்டிக்ஸை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் ஒரு ஷியா இஸ்லாமிய நாட்டுடைய தலைவன், சவுதி ஒரு அன்டிஸ்பியூட்டடாக ஒரு கிங்கா, அதாவது சுன்னி இஸ்லாமிக் வேர்ல்டோட கிங்கா வந்து சவுதி இருக்குது. 2 பேருக்குமே ஆகாது. இதோடைய வரலாறு பார்த்தீங்கன்னா ஒரு 1500-2000 வருஷமாக ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, கொண்டுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் 2025 மற்றும் 18 இந்த 2த்தையுமே எடுத்தீங்க அப்படின்னா, முகமது பின் சல்மன் எல்லாம் சொல்லியிருந்தாருன்னா இஸ்ரேலை குற்றம் சாட்டியிருந்தார். அமெரிக்காவை இந்த யுத்தத்துக்குள்ளே தேவையில்லாமல் இழுத்தோட பார்க்குறாங்க, அமெரிக்கா உஷாராக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் போஸ்டர் அமெரிக்க ஊடகம் என்ன சொல்கிறாங்கன்னா, முகமது பின் சல்மன் தான் இதை வந்து துவக்கி வச்சது, அமெரிக்காவை இழுத்து விட்டதில் முகமது பின் சல்மனுக்கு இஸ்ரேல் ஆப்வியஸாக அவங்க பண்ணுவாங்க, அவங்களோட எதிரியை வீழ்த்துறதுக்கு அமெரிக்காவை கொடுக்குறாங்க, அதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. பட் சவுதி ஈரானுக்கு ஆதரவாக பேசின சவுதி, இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து இஸ்லாமிய நாட்டை உருவாக்குவோன்னு சொன்னது, இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இது எப்படி ஒரு பச்சை துரோகம் இவங்க பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஸோ கீ ஈவெண்ட்ஸை நம்ம பார்ப்போம், டைம்லைன் பார்ப்போம். ஜனவரி 2026 சவுதியோடைய, அதாவது போன மாதத்துக்கு முந்தின மாதத்தில் சவுதியோடைய கிரவுன் பிரின்ஸ் முகமது MBS என்ன சொல்கிறாருன்னா, சவுதி அரேபியா தன்னோட வான்வெளியை மற்றும் தன்னுடைய நிலத்தை எந்த ஒரு நாட்டுக்காகவும் கொடுக்காது, ஈரானை தாக்கிறதுக்காக இந்த நாட்டை, எங்கள் நாட்டையோ எங்கள் வான்வெளியோ பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுத்துட்டு, அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தை நடத்தணும் இந்த அணு ஆயுதத்தை பற்றி அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார். அதன் பிறகு பிப்ரவரி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா முகமது பின் சல்மன் பல ப்ரைவேட் ஃபோன் கால்ஸை பண்ணியிருக்கிறாரு ட்ரம்ப் அவர்களுக்கு. ப்ரைவேட் ஃபோன் கால்ஸ் அப்படின்றது அஃபிஷியலாக நியூஸ்லேயும் எங்கேயுமே வெளியில் வராது. ப்ரைவேட் ஃபோன் கால் பண்ணியிருக்காரு. யூஎஸ்க்கு இதுதான் சரியான வாய்ப்பு, ஈரானை ஒழிச்சு கட்டுறதுக்கு, ஒரு ரீஜனல் பவராக ஒழிச்சு கட்டுறதுக்கு. ஈரான் கையில் அணு ஆயுதம் வந்துச்சுன்னா எங்கள் எல்லாருக்குமே சரண்டர் ஆவதை தவிர ஒரு வழி இல்லை, ஈரான், சைனா மற்றும் ரஷ்யா இந்த ஆக்சிஸ் வலு பெற்றும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பீக் மிலிட்ரி பில்டப்பை வந்து கொண்டு வராங்க. ஸோ நீங்கள் வந்து இதை உடனடியாக பண்ணணும், இப்போ இல்லாட்டி எப்பயுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 2003க்கு அப்புறம் அமெரிக்காவுடைய மிகப்பெரிய படைபலத்தை ட்ரம்ப் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற அளவுக்கு வச்சுருக்காங்க. ட்ரம்ப்போட ரிப்பப்ளிகன்ஸும் சரி, ட்ரம்ப்போட எதிர்கட்சியும் சரி, ட்ரம்ப்போடைய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய பீட்டர் ஹெக்ஸெட்டில் ஆரம்பித்து JD Vance துணை அதிபர் வரைக்கும் பெரிய அளவில், ஈவன் இன்ஃபேக்ட் கமலா ஹாரிஸ் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒரு பெரிய அக்ரிமெண்ட் இல்லை. அமெரிக்காலையுமே இப்போ நீங்கள் பேசுனீங்க, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அன்பர்கள் தயவுசெய்து கமெண்ட்ஸ் போடுங்க, உங்களோட அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள்கிட்ட பேசிட்டு இந்த யுத்தத்தை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேளுங்க. 90% ஆல்மோஸ்ட் இந்த யுத்தத்தை நோக்கி அவங்க போகல. அவங்களுடைய வாழ்வாதாரம், இப்போ இருக்கக்கூடிய பணவீக்கம், ரியல் எஸ்டேட் கொலாப்ஸு, இது எல்லாத்த விட எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், இதோட கேள்விகள் தான் அங்கே அதிகமாக இருக்குது. ட்ரம்ப்போடைய அடிப்படை தேர்தல் வாக்குறுதி கட்டமைப்பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெமோக்ராட்ஸ் எப்போ வந்தாலும் யுத்தங்கள் வருது, அமெரிக்க வீரர்கள் தேவையில்லாமல் உலகம் முழுக்க போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அமெரிக்காவுடைய வளங்கள் ரிசோர்ஸஸ் எல்லாமே வேஸ்ட் ஆகுது, நான் போரை கொண்டு வர மாட்டேன், எல்லா போரையும் நிறுத்துவேன்,
ஒரு நோபல் பரிசை நோக்கி போயிட்டு இருந்த ஒரு நபர் திடீர்னு யூட்டர்ன் அடிச்சு இவ்வளவு பெரிய யுத்தத்தை துவக்கியிருக்கிறாருன்ற போது இந்த இடத்துல நம்ம கிளியர் கட்டா இந்த லிங்கை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி சவுதியோடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கலித் பின் சல்மான் அவர்கள் அமெரிக்காவுக்கு ஜனவரி மாதம் எண்டில் போறாரு. இது ஒரு செக்யூரிட்டி சிச்சுவேஷன் அலாமிங்கா இல்லாத சமயத்தில். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28 ஆப்ரேஷன் எஃபிக்யூரி மற்றும் ஆப்ரேஷன் ரோரிங் லயன் இது இவங்க வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஈரானுடைய மிலிட்ரி சைட்ஸ், நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ், ஏர் டிஃபென்சஸ், மிசைல், நேவி, அவங்களுடைய தலைவர்கள் இன்க்ளூடிங் சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கமேனி அவர்களை. ஈரான் பதிலுக்கு தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இது வரைக்கும் போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சவுதியோடைய டியூவல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இருக்கு. பப்ளிக்காக அவங்க பேசுறது இஸ்லாமிய நாடுகளுடைய ஒற்றுமை, ஷியா சின்னி பிரிவில் வந்து டிவைடு இருக்கக்கூடாது, இஸ்லாமிய நாட்டோ இருக்கணும், வெளிநாட்டு சக்திகள் இருக்கக்கூடாது அப்படின்ற போது பிரைவேட்டாக அவங்களுடைய பெர்மனன்ட் எதிரியாக இருக்கக்கூடிய ஈரானை வீழ்த்தணும், அதற்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க நிச்சயமாக பார்த்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த முறை அவங்க நேரடியாக மோதலை ஹவுத்திகளோட மோதினாங்க. மிகப்பெரிய லெவலில் அவங்க எண்ணெய் கிணறுகள் பாதிக்கப்பட்டுச்சு. இப்போ சவுதிக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் விலை $50 கிட்ட தான் 25லேருந்து கோவிட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நெகட்டிவ்க்கு போய் ஒரு $40 ரொம்ப வருடமாக இருந்து இப்போ $50 வரைக்கும் இருக்குது. $50 கச்சா எண்ணெய் விற்றுதுன்னா முகமது பின் சல்மானோடைய அந்த ட்ரீம் ப்ராஜெக்ட்ஸ், ஒரு கனவு உலகத்தை 2030 உருவாக்கணுன்றது, அதுக்கு அந்த பணம் பத்தாது. கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தால்தான் சவுதிக்கு வந்து லாபம். சவுதியோடைய மேஜர் ப்ராஜெக்ட்ஸை நல்லா கவனிச்சிங்கன்னா 2008-10 காலங்களில், அதே மாதிரி 2012 பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெயோடைய விலை கிட்டத்தட்ட $100 பெர் பேரலுக்கு அதிகமாக போச்சு. அப்போ தான் இந்தியா முதல் முறையாக ஆயில் பாண்ட்ஸை கொடுத்து கடனில் நம்ம வந்து கச்சா எண்ணெய் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கெலாம் நம்ம போனோம். ஸோ அந்த இடத்துல ஒரு ரீஜனல் இன்ஸ்டெபிலிட்டி, தன்னை பாதுகாத்துக்கிட்டு ஒரு எதிரியும் வீழ்த்துற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கச்சா எண்ணெயோடைய விலையும் ஏறிச்சுன்னா தங்களுடைய கஜானாக்கு பணம் வரும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷியா சுன்னி ரீஜனல் கான்ஃப்ளிக்டில் யெமன் வீழ்த்தப்பட்டுருச்சு, சிரியா வீழ்த்தப்பட்டுருச்சு, ஈராக் வீழ்த்தப்பட்டுருச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறது ஈரான் மட்டும்தான். ஈரானை சவுதியால் நேரடியாக வீழ்த்த முடியாது. ஸோ இந்த இடத்துல அமெரிக்காவை உள்ளெழுத்து விட்டால் அவங்களுக்கு அந்த வேலை அப்படின்றது முடியுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அந்த ஆப்ராமிக் அக்கார்டில் பஹ்ரைன் மற்றும் யுஏஇ போய் சேர்ந்தபோது சவுதி ஆல்மோஸ்ட் சேரதான் இருந்தாங்க. அதுக்கு வந்து லோக்கலாக அவங்க வந்து சில பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா சவுதியிலையுமே இஸ்ரேலுக்கு எதிரான கடுமையான அலை அப்படின்றது இருக்குது. அக்டோபர் 7 உலக வரலாற்றையே மாற்றி போட்டுச்சுன்னு நான் சொல்லுவேன். யாயா சின்வர் அப்படின்ற அந்த மனித மிருகம் மற்றும் ஈரான் எடுத்த முட்டாள்தனமான முடிவு இஸ்ரேலுக்குள்ளே போய் அந்த அக்டோபர் 7 பயங்கரவாத தாக்குதல் நடத்தினது. அதன் பிறகு எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு பாருங்கள். பல நாடுகள் ஸ்திரத்தன்மை இழந்திருக்கு. சிரியா ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. இப்போ இன்னொரு பெரிய நாடு ஈரான் வீழ்வதற்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரியுது. ஸோ கிளியர் கட்டாக இவங்க ஒரு கேமை ப்ளே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. நமக்கு சவுதி ஒரு கீ சப்ளையர். கச்சா எண்ணெய் விலை கிட்டத்தட்ட $57 பெர் பேரல் அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல இந்த ப்ராக்சி எஸ்கலேஷன் அப்படின்றது பாகிஸ்தான் ஒரு ப்ரிடாமினண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சுன்னி இஸ்லாம் பிறகு இருக்கக்கூடிய நாடு. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஷியாக்களுக்குமே பெரிய அளவுக்கு மரியாதைன்றது கிடையாது. கராச்சியில் நடந்த தாக்குதலில் 8 ஷியா இஸ்லாமியர்கள் அமெரிக்க தூதரகத்தில் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. கராச்சியோட போலீஸ் கமிஷனர் சர்வசாதாரணமாக சிரிச்சுக்கிட்டே பேட்டி கொடுக்கறத பார்க்குறோம். இப்போது இந்த கிரேட் கேமில் இன்னொரு நாடு மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் வாயவே திறக்கலை. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா. இப்போ சைனாவோடைய ஸ்ட்ரென்த் என்ன? வேர்ல்டோடைய மேனுஃபேக்சரிங், குறிப்பாக சீப் மேனுஃபேக்சரிங், மலிவு விலையில் பொருட்களை கொடுக்கறது தான் சைனாவோடைய மிகப்பெரிய வலிமை. இராணுவ வலிமையில் அது அடுத்தது தான். இப்போ அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? சீப்பான எனர்ஜி காஸ்ட். இந்தியாவில் இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் விலை, அதாவது நீங்கள் கச்சா எண்ணெய் மற்றும் ஆயில் அண்ட் கேஸ் மற்றும் நம்ம மின்சாரம் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இதை நீங்கள் சைனாவில் கம்பேர் பண்ணிங்கன்னா மின்சாரம் கிட்டத்தட்ட இலவசமாக கொடுக்கப்படுது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சீப் ஆயில் இம்போர்ட் எந்தெந்த நாடெல்லாம் அமெரிக்கா பொருளாதார ரீதியாக தடை செய்தோ தனக்கு அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய லீவரேஜை பயன்படுத்தி, ஏன்னா இந்தியாட்ட நமக்கு பெரிய அளவில் டெக்னாலஜிக்கல் லீவரேஜோ இல்லை ஒரு மினரல் லீவரேஜோ அமெரிக்காட்ட கிடையாது. அமெரிக்கா தடைகள் விதிச்சாங்கன்னா நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு மாதிரி மெனுவர் பண்ணி தான் போக முடியுமே தவிர, இல்லை அந்த தாக்கத்தை நம்ம தாங்கணுமே தவிர, சைனா மாதிரி ரேர் எர்த் மினரல்ஸை கையில் வச்சுக்கிட்டு அமெரிக்காவை கையை முறுக்க முடியாது. டெக்னாலஜி அவங்ககிட்ட இருக்குது. சைனாவை வந்து அமெரிக்காவை சார்ந்து டெக்னாலஜியில் இருக்கணும்னு அவங்களுக்கு வந்து அவசியமும் இல்லை. செமிகண்டக்டர்ஸில்
ஏஐல இருக்கிறாங்க, அது வேற விஷயம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒத்து கவனிக்க வேண்டியது, சைனாவோடைய சீப் மேனுஃபேக்சரிங்க்கு மிக முக்கியமானது அவங்க சீப்பாக வாங்கக்கூடிய, மார்க்கெட் ரேட்டை விட்டு கம்மியாக வாங்கக்கூடிய கச்சா எண்ணெய் மற்றும் ஆயில் அண்ட் கேஸ், இயற்கை எரிவாயு. இது எங்கேருந்து கிடைக்குது? ஃபஸ்ட்டு பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்ட ரஷ்யா, கிட்டத்தட்ட 30%. அடுத்தது பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்ட ஈரான், கிட்டத்தட்ட 30-35%. அடுத்தது பார்த்தீங்கன்னா வளைகுடா நாடுகளில் ஒரு 10-15%, வெனிசுலாவில் ஒரு 20% கிட்ட வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வெனிசுலாவுடைய ஆயில் முழுக்க அமெரிக்க நிறுவனங்கள் கிட்ட வந்துருச்சு, மார்க்கெட் ரேட்டில் தான் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யா உக்ரைன் போர் முடிஞ்சதுன்னா ரஷ்யாவுக்கு டிஸ்கவுண்ட்டில் ஆயில் விற்கணுன்ற அவசியமே கிடையாது. அந்த ஆஃபரை அவர் ஏற்கனவே ட்ரம்ப் கிட்ட வச்சுட்டாரு. டாலரில் நான் பெட்ரோல் இது கச்சா எண்ணெயை விற்றுக்கிறேன், இந்த சாங்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது $650 பில்லியன் ஒப்பந்தத்தை போட்டு ஒரு தடை செய்யப்பட்ட நாடு, ஈரான் தனிமைப்படுத்தப்பட்ட நாடு, அங்கேருந்து கிட்டத்தட்ட 30% டிஸ்கவுண்ட்டில், இந்தியா வாங்குறத விட உலக நாடுகள் வாங்குறத விட 30% டிஸ்கவுண்ட்டில் கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணி, அதுவும் டாலரை பயன்படுத்தாமல் யுவானில் பேமெண்ட் பண்ணி, அந்த யுவானை மீண்டும் சைனாக்குள்ளே கொண்டு வந்து ஈரானுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா பொருட்களையும் ஈரானுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஒரு பர்மனன்ட் கேப்டிவ் கஸ்டமர் ஏற்றுமதிக்கு டாலரில் நீங்கள் மிச்சம் பண்ணுறீங்க, உங்கள் சொந்த கரன்சியை ஈரானுக்கு கொடுத்து அங்கேருந்து திரும்ப நீங்கள் சொந்த பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறீங்க, ஆயில் இறக்குமதி பண்ணுறீங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட மார்க்கெட் ரேட்டில் 30% அளவுக்கான உங்களுக்கு சேவிங்ஸும் அங்கே இருக்குது. இதெல்லாம் தாண்டி உங்களுடைய கப்பல்கள் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி கச்சா எண்ணெய் மற்றும் ஆயில் அண்ட் கேஸ், ஏற்றுமதி அப்படின்றது சைனாவுடைய மேனுஃபேக்சரிங் குட்ஸ். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் சேஃப் பேசேஜை நம்ம பார்த்தோம். போன முறை அக்டோபர் 7க்கு பிறகு 23லேருந்து 25 நம்ம நூற்றுக்கணக்கான வீடியோஸ் இதை பற்றி போட்டிருக்கோம். ஹவுத்திகள் தாக்குனது, இந்திய கப்பல்களை கூட ஹவுத்திகள் தாக்குனாங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளோட கப்பலை தாக்குனாங்க. ஆனால் சீனாவுடைய கப்பலை தாக்கலை. ஏன்னா ஈரானுக்கும் ஹவுத்திக்கும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங், ஈரான் சைனாவை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது நடக்கக்கூடிய இந்த கூத்தில் ஈரான் வெனிசுலா விழுந்துருச்சு, ஒரு ஆயில் சோர்ஸ் இவங்களுக்கு காலி. அடுத்தது ஈரானும் வீழ்ந்துச்சு அப்படின்னா சைனாவுடைய ஏற்றுமதி இறக்குமதி, அந்த 20% ஏற்றுமதி இறக்குமதி இந்த ரூட் வழியாக தான் போயிட்டு இருக்கு. இது ஒரு வேளை அமெரிக்கா கையிலையோ இஸ்ரேல் கையிலையோ போச்சுன்னா சைனாவோடைய நிலைமை ஜியோ பொலிட்டிக்கலாக ரொம்ப ரொம்ப மோசமாக போயிடும். ஒன்று, ஆயில் சப்ளை, சீப் ஆயில் சப்ளை கட் ஆகுது, மார்க்கெட் ரேட்டில் வாங்கினாங்கன்னா உற்பத்தி காஸ்ட் அதிகமாகும். ஏற்கனவே அவங்க டாரிஃபில் பல நாடுகள்கிட்ட போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ ஏற்றுமதி நிச்சயமாக பாதிக்கும். உள்நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை அப்படின்றது கண்டிப்பாக உயரும். ரெண்டாவது, அவங்களுடைய சேஃப் பேசேஜ் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்குள்ள அவங்களுடைய கப்பல்களை இதே ஹவுத்திகளை சொமாலி பைரட்ஸை வச்சு அமெரிக்கா சீன கப்பல்களை குறி வச்சு தாக்க முடியும், அவங்களுடைய குரல் வலையை நசிக்க முடியும். பலுச்சிஸ்தான் கிட்ட அவங்க கவடார் துறைமுகம் இருக்குது, அந்த இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களால சோக் பண்ண முடியும். தேவைப்பட்டால் கவடார் துறைமுகத்தை நாளைக்கு கம்ப்ளீட்டாக சோக் பண்ணுறதுக்கும் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்து கிடச்சிடும். ஜிபூத்திக்கு அருகில் இவங்களுக்கு ஒரு மிலிட்ரி பேஸ் இருக்குது, அது ஒரு ஸ்கெலிட்டல் பேஸ் மட்டும்தான். இப்போது சைனா வேர்ல்டோட நம்பர் 2 பவர்னு சொல்லிக்கக்கூடிய சைனா சீன்லேயே எங்கேயுமே இல்லை. மீடியேஷன் இவங்களால் பண்ண முடியல, ஈரானை தடுக்க முடியல, ஈரானை காப்பாற்றவும் முடியல. ஈரானை காப்பாற்றணும்னு இவங்க கொடுத்த பெரிய அந்த HQ-9 ஆரம்பிச்ச HQ-16 ரேடார்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிருக்கு. இந்தியா கிட்ட எப்படி பாகிஸ்தான் தோத்தாங்களோ, அடுத்த அதே மாதிரி வெனிசுலாவில் அதிபரை வந்து தூக்கிட்டு போனாங்களோ, அதே மாதிரி நிலைமை தான் இன்னைக்கு ஈரானுமே இருக்குது. சைனாவோடைய ஆயுத வியாபாரம் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறிக்கு உள்ளாக போகுது. இப்போ இந்த நிலைமையில் தாய்வானை தாக்கிறதுக்கான கனவை சைனா அடுத்த 5 வருஷம் ஒரு மறந்து தான் ஆகணும். அப்போ இதில் இருக்கக்கூடிய டேஞ்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய நாட்டை ஒற்றுமைப்படுத்தி வைக்கிறதுக்கு ஒரு கம்யூனிஸ்ட், ஒரு பாசிச அரசாங்கம் தன்னுடைய நாட்டை ஒற்றுமைப்படுத்தி வைக்கணும் அப்படின்னா போறதான் நாடுவாங்க. தாய்வான் கிட்ட இப்போ போய் வாலாட்ட முடியாது. ஸோ இந்தியாவை ஏதாவது ஒரு எல்லை பகுதிகளில் சீன்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்திய ராணுவம் அதுக்கு தயாராக நிச்சயமாக இருக்கணும். அதே சமயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ரேடிக்கலிசம் அப்படின்றது மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. இப்போ கமேனி அவர்கள் வீழ்த்தப்பட்டாலும் அவருக்கு சக்சஸராக வரவங்க இன்னும் ரேடிக்கலாக இருக்கிறாங்க. பட் ஈரானுடைய நிலைமையை வெறுத்து தான் இன்னைக்கு உலகத்தோடைய ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றது மூவ் ஆக போகுது. இந்த யுத்தம் இங்கோட முடியறது கிடையாது. உலகம் பல யுத்தங்களை சந்திக்க காத்திருக்கு அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.